ஒரு வழியாக DJI Air 3 எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ட்ரோனு ஏர் சீரிஸில் அது வந்து இப்போ இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ்க்கு வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் DJI Air 3 என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். அப்புறமா இதோட முன்னாடி வந்த மாடல் Air 2S அந்த ட்ரோனில் என்னென்ன ஃபீச்சர் இருந்தது, அதில் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் அதில் நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ட்ரோன் வீடியோஸ் நம்ம முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து DJI வெப்சைட்டு, இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயமே வந்து 46 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம். நம்ம ஏற்கனவே லீக் வீடியோஸ் நிறையா பார்த்துருந்தோம், இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்கன்ட்டு எனக்கு முன்னாடியே ஒரு ஐடியா இருந்ததுனால எனக்கு ஆச்சரியமாக இல்லை. ஸோ 2 கேமரா டியூவல் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஏன்னா Mavic 3 ட்ரோனில் என்னென்ன இருக்கோ அப்படியே ஒரு காப்பி மாதிரி இருக்குது. இந்த ஃபோட்டோ வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா Mavic 3 ட்ரோன் மாதிரியே தான் இருக்குது. 46 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம். இந்த ஃப்ளைட் டைம் வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. Air 2Sல பார்த்தீங்கன்னா 31 நிமிஷம் சொல்லியிருப்பாங்க. அப்படியே வந்து ஒரு 1/4 மணி நேரம் அதிகமாக இந்த Air 3ல கிடைக்குது. அதுக்கப்புறமா omnidirectional ஆப்ஸ்டிக்கல் சென்சிங், ஆல் அரவுண்ட் ப்ரொடெக்ஷன். அதாவது எல்லா பக்கமே வந்து இப்போ சென்சார் இருக்குது. முன்னாடி Air 2Sல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கும், பேக்கில் கீழே இருக்கும், சைடில் வந்து சென்சார்ஸே இருக்காது. ஸோ இதில் Air 3ல வந்து omnidirectional எல்லா பக்கமே வந்து இருக்கும். அது வந்து ஒரு பெரிய அப்டேட்டு. சொல்லப்போனால் Air 2Sலேருந்து பெரிய மெயின் அப்டேட்னு பார்த்தோம்னா இந்த 2 தான், இந்த ஃப்ளைட் டைம் அப்புறம் இந்த omnidirectional. அதை ஃபஸ்ட் எடுத்துனே கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தோம்னா வந்து O4 டிரான்ஸ்மிஷன். இந்த வீடியோ டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா வந்து O3 பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமான ஒரு வீடியோ டிரான்ஸ்மிஷன் தான், நமக்கு அந்தளவுக்கு சிக்னல் கட் ஆகாது. O4 வேறு கொடுத்துருக்காங்க. 20 கிலோமீட்டர்லாம் ரேஞ்ச் கிடைக்குமா. அதுக்கப்புறம் டியூவல் கேமரா. இந்த 2 கேமராவுமே பார்த்தீங்கன்னா வந்து 48 மெகா பிக்சல் ஃபோட்டோ எடுக்கக்கூடியது. வீடியோவுமே பார்த்தீங்கன்னா வந்து 2 கேமராலுமே 4K 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எடுக்க முடியும் HDR வீடியோஸ். கீழே இருக்க இந்த வைட் ஆங்கிள் கேமரா, அப்புறம் இந்த மேலே இருக்க டெலிஃபோட்டோ கேமரா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1/1.3 இன்ச் சென்சார். இதுதான் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா Air 2Sல 1 இன்ச் சென்சார் இருந்தது. 1 இன்ச் சென்சார்னும் போது பெரிய சைஸு. சென்சார் எவ்வளோ பெருசாக இருக்கும், லைட் நல்லா என்ட்ரு ஆகும், இமேஜ் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த மினி 3 சீரிஸ், அதுக்கப்புறம் Mavic 3 சீரிஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4/3 இன்ச், அதுக்கப்புறம் 1/1.3 இன்ச் இந்த சென்சாரே தான் யூஸ் பண்ணுறாங்க. 1 இன்ச் ஏன் யூஸ் பண்ணலன்ட்டு எனக்கு இப்போ வரைக்குமே வந்து தெரியல. Air 2Sல வந்து வேறு லெவலில் இருக்கும் குவாலிட்டி. நான் அது கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து வைட் ஆங்கிள், மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து டெலிஃபோட்டோ. ஸோ இந்த வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து 24mm ஈக்குவலன்ட் லென்ஸு. நம்ம DSLR 24mm போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த லென்ஸு. அதே இந்த டெலி கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 70mm எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அப்பேச்சர் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிளுக்கு f1.7 கொடுத்துருக்காங்க. இந்த டெலிஃபோட்டோ கேமராக்கு வந்து 2.8 அப்பேச்சர் கொடுத்துருக்காங்க. கீழே போட்டிருக்காங்க 24mm வைட் ஆங்கிள் லென்ஸில் வீடியோ எடுத்திருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு இங்கே உங்களுக்கு விஷுவலைசேஷன் காட்டுறாங்க. அதே கீழே வந்தோம்னா வந்து 70mm அப்படியே அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பிளர்ரான மாதிரி, இது இவங்களை மட்டும் சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸில் வச்சிருக்க மாதிரி ஒரு ஷாட்டு 70mm எடுத்தது. 3x வரைக்குமே இது ஜூம் பண்ணுது. 3x ஜூம் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் பண்ண ஷாட்ஸ் எல்லாமே வெயில் எடுக்கிற மாதிரியே காட்டுவாங்க. ஏன்னா அப்போ தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும். லோ லைட்லலாம் இந்த மாதிரி எடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த நாய்ஸ் வந்து தெரியும் நமக்கு. ஸோ 24mm எடுத்த ஃபோட்டோ இது நல்லா இவ்வளோ வைட் ஆங்கிள் தெரியுது. அதே 70mm எடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே எவ்வளோ கட்டாயிருக்கு பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மலை வரைக்குமே இப்படியே கட் ஆகிருக்கு. மேக்ஸிமம் வீடியோ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 4K 100 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. HDR வீடியோ 4K 60 ஃப்ரேம்ஸு. இது மினி 3 ப்ரோலையுமே அதே தான். அப்புறம் கலர் மோட்ஸ்னு பார்த்தோம்னா 10-bit D-Log. இது வந்து நம்ம Air 2Sலேயே வந்து நம்ம பார்க்க முடியும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து O4 வீடியோ டிரான்ஸ்மிஷன் சொல்லிட்டு இது வந்து RC2 கண்ட்ரோலர். இந்த RC2 அப்புறமா வந்து RCN2 கண்ட்ரோலர் பற்றி நான் டெடிக்கேட்டடாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் போட்டால் கொஞ்சம் கண்டென்ட் பெருசாகிடும். ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசம் வருது. RC கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டனாஸ் இருக்காது. RC2ல வந்து இந்த ஆண்டனா இருக்குது. அது மட்டும் தான் விஷுவலாக நம்ம பார்க்கும்போது டிஃப்ரென்ஸாக தெரியுது. ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம முதல்ல ஃப்ளை பண்ண மாட்டோம். விஷுவல் லைன் ஆஃப் சைட் நம்ம கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் தான் வந்து ஃப்ளை பண்ணணும் இந்தியாவில். ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து விளம்பரத்துக்காக வந்து சொல்லுவாங்க 20 கிலோமீட்டர் கிடைக்கும், 12 கிலோமீட்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து விஷுவல் லைன் ஆஃப் சைட்டில் தான் ஃப்ளை பண்ணணும் இந்தியாவில். ஸோ அப்புறம் ஃபோக்கஸ் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ omnidirectional ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஷாட்லாம் கூட நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து ஜூம் பண்ணியிருக்காங்க. அதாவது 3x ஜூம்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்மள ஃபோக்கஸ் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர். அப்புறம் அந்த குயிக் ஷாட் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரோனுமே சேம் தான். ராக்கெட், ட்ரோனி, சர்க்கிள், ஹெலிக்ஸ், பூமராங், ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஷாட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்புறம் 2.7K வெர்டிகல் ஷூட்டிங் இருக்குது. அதாவது நம்ம மினி 3 சீரிஸில் வந்து நம்ம கேமராவே வந்து சேஞ்ச் ஆகும் வெர்டிகல் மோடுக்கு. பட் இதில் வந்து நார்மலாகவே எடுக்கும், பட் கிராப் பண்ணிக்கும். இந்த 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து அது வந்து கிராப் பண்ணிக்கும். ஸோ மாஸ்டர் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் வந்து எல்லா வித்தியாசமான ஷாட்ஸுமே எடுத்து அதுவே வந்து கட் பண்ணி மியூசிக்லாம் போட்டு நம்ம கொடுக்கும். ஸ்லோ மோஷன் பற்றி பார்த்தோம்னா 4K 100 ஃப்ரேம்ஸ் வரைக்குமே எடுக்க முடியுது. நைட் மோடு பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா Air 2Sல இன்னுமே வந்து சூப்பராக கிடைக்கும். காரணம் அது வந்து 1 இன்ச்சு லோ லைட்டில் வந்து சூப்பராகவே வந்து பர்ஃபார்ம் பண்ணும் Air 2S. இது வந்து 1/1.3 இன்ச்சு. ஸோ
ஸோ கம்பேரிட்டிவாக பார்த்தோம்னா ஏர் டுவெஸ்ட்டில் நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து வே பாயிண்ட் டிஜே ஃப்ளை ஆப்பில் ஏர் சீரிஸ்க்கு ஃபஸ்ட் டைமாக வே பாயிண்ட் கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லிச்சி மாதிரியான தேர்ட் பார்ட்டி ஆப்பில் தான் ஏர் டுவெஸ்ட்டு அப்புறமா வந்து மற்ற எல்லா ட்ரோனுக்குமே வந்து லிச்சி மாதிரியான ஆப்பில் தான் வந்து நம்ம வே பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். வே பாயிண்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேப்பிங் இல்லை ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறவங்க தான் வே பாயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மல் யூஸுக்கு வே பாயிண்ட் வந்து தேவைப்படாது. ஓகே, இப்போ ப்ரைஸிங்க்கு வருவோம். ஸோ ப்ரைஸிங் வந்து பார்க்கும்பொழுது ஏர் 3 DJI RC N2. ஆக்சுவலாக இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா வந்து N2 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம RC N1 முன்னாடி வந்த மாடல் பார்த்தீங்கன்னா RC N1 அதுவுமே வந்து சிமிலராக தான் இருக்கும். டிசைன்லாம் பார்க்குறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்மளால் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியல. நான் டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன் RC N2 அப்புறம் RC 2க்கு. ஸோ இந்த காம்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து பேட்டரிஸ் எக்ஸ்ட்ரா வராது. மொத்தமாகவே இந்த பேக்கேஜில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் அப்புறம் RC N2 கண்ட்ரோலர் அப்புறம் ப்ரொப்பலர் இது மட்டும் தான் வரும். இதோட விலை வந்து $1099 கிட்டத்தட்ட வந்து 90,000 ரூபா வந்து வருது. இது வந்து வெளிநாட்டில் விற்கிற ப்ரைஸ், இந்தியாவில் விற்கிற ப்ரைஸ் கிடையாது. 90,000 கிட்ட இந்த ட்ரோன் RC N2 கண்ட்ரோலரோட எக்ஸ்ட்ரா பேட்டரி இல்லாமல் இந்த ப்ரைஸ் வருது. அதுக்கப்புறமா ஏர் 3 ஃப்ளைமோர் காம்போ RC N2 இதே ட்ரோன் வச்சு எக்ஸ்ட்ரா ஃப்ளைமோர் காம்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வரும், அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ், அப்புறமா வந்து இந்த சார்ஜிங் அப் பேட்டரி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்கன்னா $1,349 1349 அதாவது 1,10,000 கிட்ட வருது. வெளிநாட்டில் வந்து இந்த ப்ரைஸ் 1,10,000 கிட்ட அப்ராக்சிமேட் ப்ரைஸிங்க. இந்தியாவில் வாங்குறீங்கன்னா வந்து ஒரு 10,000லேருந்து 20,000 ஒரு 20,000 கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்களேன். 1,30,000 இருக்கும்னு நினச்சிக்கோங்க இந்த காம்போ. ஸோ அதே RC 2 கண்ட்ரோலர் RC 2ஓட வந்து ஃப்ளைமோர் காம்போ இந்த காம்போ பார்த்தீங்கன்னா வந்து 1549 அதாவது 1,26,000. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1,40,000 வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக. 1,40,000க்கு வந்து உங்களுக்கு இதெல்லாம் வரும். அதாவது RC 2 கண்ட்ரோலர், எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ், பேட்டரி, சார்ஜிங் அப், ஒரு பேக், அப்புறம் ட்ரோன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அதில் வருது. பட் ND ஃபில்டர் வந்து இதில் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ND ஃபில்டர் இதுக்கு கூட வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரைஸ் வந்து கம்மியாக வைக்கணும் அப்படின்றதுக்காக ND ஃபில்டர் வந்து ஆப்ஷனல் ஆக்சசரியாக வந்து வச்சுருக்காங்க. பாக்ஸில் வந்து இது மட்டும் தான் இருக்குது. ND ஃபில்டர் வந்து இதில் கொடுக்கல. ஆக்சுவலாக மேவிக் 3 சீரிஸில் வந்து ஃப்ளைமோர் காம்போ வாங்கினீங்கன்னா அதுலேயே ND ஃபில்டர் கொடுத்துருவாங்க. ஃபைனலாக ஏர் 2S அப்புறம் இந்த ஏர் 3 இதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஏர் 2S வந்து இனிமேல் சூப்பரான ஒரு கேமரா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நிறைய பேர் ஏர் 2S வந்து வச்சுருக்காங்க. அவங்களோட ஃபுட்டேஜ்லாம் வந்து வாங்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படியே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். பட் ஒரு மெயினாக ப்ராஜெக்ட்டுக்கு இல்லை எல்லா ஒர்க்குக்குமே யூஸ் பண்ணுறது வந்து ஏர் 2S தான். ஏன்னா அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே நேரத்தில் அதில் இருக்க குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏர் 2S கேமரா வந்து இப்போ வரைக்குமே அது பெஸ்ட்டு தான் இந்த கேமராவோட கம்பேர் பண்ணால். இப்போ ஃப்ளைட் டைம் இதில் வந்து 46 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பேட்டரி போட்டே வந்து பயங்கரமான ஒர்க்லாம் பண்ண முடியும். அப்புறமா வந்து இந்த டெலிஃபோட்டோ 3x ஜூம் இருக்கனால வந்து இது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் omnidirectional சென்சார் இருக்குது. இந்த ட்ரோன் வேறு யாருனா வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து நம்மளால் சொல்ல முடியும் ரியல் லைஃப்பில் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏர் 3 அப்புறம் ஏர் 2S இப்போ வரைக்குமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஏர் 2Sோட கரண்ட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் 1,20,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட கரண்ட் ப்ரைஸிங் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா 1,26 அரௌண்ட் ஒரு 10-15,000 அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே ஒரு 1,40 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் ஒரு 15,000 அதிகமாக இருக்கும். அது ட்ரோன் ரிலீஸ் ஆன புதுசில் வந்து விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏர் 2S ஃப்ளைமோர் காம்போ வாங்கினீங்கன்னா வந்து இந்த கண்ட்ரோலர் உங்களுக்கு கிடைக்காது. டச் ஸ்க்ரீன் இருக்க கண்ட்ரோலர் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து ஏர் 2S இனிமேல் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். பேட்டரி மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிட்டோம்னா வந்து இதோட ஃப்ளைட் டைம் வந்து நம்ம கவர் பண்ண முடியும். ஃபுட்டேஜ் அப்புறம் யூசர் ஃப்ரெண்ட்லி அப்புறம் காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா வந்து ஏர் 2S இனிமேல் வந்து மேலே தான் இருக்குது. ரியல் லைஃப்பில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்ட்டு கொஞ்ச நாள் ஆனால் தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.